விமல், சமுத்திரக்கனி இவங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய படம் காவல். இந்த படத்தை புதுமுக இயக்குனரான நாகேந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த காவல் படத்தை பற்றியும் படத்தில் பணிபுரிந்த அனுபவம் பற்றியும் ஏற்கனவே முன்னணி இயக்குனரான சமுத்திரக்கனியோட பணிபுரிந்தது குறித்தும் கூறியிருக்காங்க. இதை நம்ம இப்போ பார்க்கலாம். நியூஸ் 7 நேயர்களுக்கு என் வணக்கம். என் பேர் நாகேந்திரன், காவல் படத்தினுடைய இயக்குனர். எனது முதல் படம். இந்த படத்தினுடைய கரு அப்படின்னா, நீங்கள் பார்த்த, தெரிஞ்சுக்கிட்ட, அனுபவித்த ஒரு விஷயத்தை படமாக எடுத்திருக்கேன். இதுக்கு ஏன் இந்த கருவை எடுத்தேன்னா, இந்த நேரத்தில் இந்த கதை சொல்லப்பட வேண்டிய சில உண்மைகளை சொல்லியே தீரணும். நம்ம படம் எடுக்கிறோம், அதுக்கு ஒன்லி மணி மைண்டோட படம் எடுக்கிறதும் இருக்குது, கமர்ஷியலாக எடுக்கிறதும் இருக்குது. இது என்னுடைய முதல் படம்ன்றனால நான் பிறந்த மண்ணிற்கும் என் மக்களிற்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும், இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்தேன். இன்றைக்கி சமுதாயத்தில் விஷக்கிருமி மாதிரி பரவி வர்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படம். இது தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்னென்னா, கூலி கொலை. செத்தவனுக்கு நான் எதுக்காண்டி சாகிறோம்னே தெரியாது, கொண்டவனுக்கு நான் எதுக்காண்டி கொண்டோம்னே தெரியாது. எல்லாமே பணத்திற்காக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொலைகளுக்கான காரணங்கள் பல இருக்கலாம். காதலாக இருக்கலாம், கள்ளக்காதலாக இருக்கலாம், ரவுடிசமாக இருக்கலாம், தொழிற்போட்டியாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். இப்படி பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதன் பின்னணியில் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே கூலிக்காக செய்யப்பட்ட கொலைகள் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவிலையும், இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் நட்புக்காக கொலை நடந்திருக்கும். மேஜரான கொலைகள் ஒரு 100 கொலை நடக்குது அப்படின்னா அதில் ஒரு 85% வந்து நட்புக்காக தான் நடந்திருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுலேயும் அது மேஜர் கொலைகள் வந்து ஜாதிக்காக நடந்திருக்கும். திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ரவுடிசத்துக்காண்டி நடந்திருக்கும். கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழில் போட்டிக்காண்டி நடந்திருக்கும். விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசியலுக்காக நடந்திருக்கும். சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முழுக்க பணத்துக்காக நடந்திருக்கும். இன்றைக்கி நாடு பூரா இந்த கூலி கொலைகள் பரவிக்கிட்டே வருது. இதுக்கு யார் காரணம்? இதை மையமாக வச்சு தான் இந்த படம். இது சிலர் சொல்லுவாங்க, அரசியல்வாதி தான் காரணம், சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் காரணம், போலீஸ்காரங்க எங்களை ரவுடியாக மாற்றிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாமே பணத்திற்காக மட்டுமே கொலைகள். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பாருங்கள். தெருவில் ஓரத்தில் ஒரு நாய் படுத்துருக்கு. அதை கள்ளக்குண்டி எரிஞ்சு பாருங்கள், கூட ஒரு 4 நாய் சேர்ந்துட்டு கொலைக்க ஓடியாரும். காக்காக்கள் கூட்டமாக இருந்து தனியாக ஒரு காக்கா மட்டும் இருந்து ஒரே அடி அடித்து பாருங்கள், ஒரு 50 காக்கா சுற்றிட்டு கான்னு கத்தும். இன்றைக்கி வாட்ஸ்அப் கலாச்சாரம் வந்து நிறையா பரவி இருக்குது இளைஞர்கள் மத்தியில். எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் சில படங்கள் நம்ம வந்து மனசை பதற வைக்கும். என்னென்னா, கென்யா, டான்சானியா, மசை மராய், இது மாதிரி இடங்களில் தான் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்ஸ் வந்து அதிகமாக வந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்படி ஷூட் பண்ண சில வீடியோக்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி பரவிட்டு வருது. ஒரு சின்ன அந்த கண்டுக்குட்டி, அந்த காட்டு மாடுனுடைய கண்டுக்குட்டியே ஒரு 3-4 சிங்கம் சேர்ந்து கடிக்குது. ஒரு 10 மாடு சேர்ந்து போய் அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு போராடி அந்த குட்டியை காப்பாற்றுறது, சிங்கத்தையே குத்தி விரட்டிடுது. இது வந்து ஒரு இளநிலை ஆராய்ச்சி மாதிரி தான். ஒரு எம்ஃபில் ஸ்டூடெண்ட்டு ஒரு தீசஸ் பண்ணால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த தீசஸில் ஒரு முன்னுரை வேணும், சைட் டாபிக்ஸ், ஹெட்டிங்ஸ் வேணும், ஒரு கன்க்ளூஷன் வேணும். அது மாதிரி தான் எது எந்த இடத்துக்கு தேவையோ அது சரியாக இருக்கும். காமெடியாகவும் இருக்காது, சீரியஸாகவும் இருக்காது. என்ன சொல்ல வர்றோன்றதை மிக தெளிந்த நீரோடையில் 10 காசை போட்டு பக்கியில் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். அது மாதிரி இந்த கதை எதை நோக்கி பயணம் பண்ணுறதுன்ற மிக தெளிவாக தெரியும். மக்களுக்கு
பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதியும்னு நம்புகிறேன்.